الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فيقول الله تبارك وتعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها 4 حرم ذلك الدين القيم فلا تظلموا فيهن أنفسكم وقاتلوا المشركين كافة كما يقاتلونكم كافة واعلموا أن الله مع المتقين. وقال أيضا ذلك ومن يعظم شعائر الله فإنها من تقوى القلوب. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام السنة 12 شهرا منها 4 حرم 3 متواليات ذو القعدة وذو الحجة والمحرم ورجب مبر الذي بين جمادى وشعبان رواه البخاري ومسلم. صدق رسول الله صلى الله عليه وسلم أو كما قال عليه الصلاة والسلام. உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவை புகழ்கிறேன், அவனுக்கு நன்றியும் செலுத்துகின்றேன். இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்கள், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஅ தாபிஈன்கள், தலைவர்மார்கள், தீர்க்கதரிசிகள் அனைவர்களுக்கும் தலைவராக கடைசியாக இவ்வையகத்திற்கு வருகை தந்த எங்கள் உயிரிலும் இனிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை உலகத்திலே யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்துணை சஹாபாக்கள், நல்லடியார்கள், நல்லவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா காலமெல்லாம் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி அருள்வானாக. புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அமர்ந்திருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி ஏவிருக்கிறானோ அவைகளை முழுமையாக எடுத்து நடக்கும்படியும்,
எவைகளை செய்யக்கூடாது என்று எங்களை தடை செய்து வைத்திருக்கிறானோ அத்துணை விடயங்களிலிருந்து முற்றாக தவிர்த்து கொள்ளுமாறு அடியேனுக்கும் அடுத்ததாக உங்கள் அனைவருக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்கிறேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் பாதுகாக்கப்படுவதற்காக இஸ்லாத்திலே கூறப்பட்டிருக்கும் பல அம்சங்கள் காலா காலம் மக்களினால் பேசப்படுவதற்காக, அவைகளை மக்கள் விளங்கிக் கொள்வதற்காக அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா இஸ்லாத்துடைய எல்லா காரியங்களையும் பாதுகாப்பதற்கு ஒரு வழிமுறையை ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய எங்களுடைய இந்த மார்க்கத்தில் இஸ்லாமிய வரலாற்று பின்னணியில் பல்லாயிரக்கணக்கான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. பல சரித்திரங்கள் ஆதாரபூர்வமான கிதாபுகளில், குர்ஆனிலும் சுன்னாவிலும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலும் கூறப்பட்ட ஏராளமான சரித்திரங்கள் இஸ்லாத்திலே கூறப்பட்டிருக்கிறது. அவைகள் காலங்கள், அந்த காலங்கள் வர வர அவைகள் ஞாபகப்படுத்தப்படுவதற்காக அந்த காலத்திலிருந்து சுமார் 1400 வருடங்களுக்கு மேலிருந்தே இஸ்லாத்துடைய எல்லா காரியங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மார்க்கத்திலே உள்ள முக்கியமான விடயங்கள், நிகழ்வுகள், சரித்திரங்கள், இஸ்லாத்துடைய விடயங்களை தெளிவுபடுத்தக்கூடிய பல அம்சங்களை ஒவ்வொரு முஸ்லிம்களும் தேடி படிக்க வேண்டும், அவைகளை அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் மாதங்கள் என்ற ஒரு தலைப்பை எடுத்தால், மாதங்களிலே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா அந்தந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துவதற்கு பலவிதமான விடயங்களை குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். பொதுவாக சொல்லுவார்கள், குறிப்பாக மாதங்களுக்கு எந்த சிறப்புகளும் கிடையாது, நாட்களுக்கு சிறப்புகள் இல்லை, இரவுகளுக்கு சிறப்புகள் இல்லை, இடங்களுக்கு சிறப்புகள் இல்லை, எந்த ஒரு காரியத்தை கொண்டும் சிறப்பை குறிப்பாக்க முடியாது என்று பொதுவாக சொல்லுவார்கள். சொன்னவர்கள் இதுவரைக்கும் மாதங்களுடைய சிறப்புகளை பற்றி பேசல. நாட்களுடைய சிறப்புகளை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தை அடையாளப்படுத்தக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது மார்க்கத்துடைய சின்னங்கள், ஷிஆருல் இஸ்லாம். எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பெயர், எந்த ஒரு நாள், ஒரு மாதம், ஒரு மனிதன் உடுக்கக்கூடிய ஒரு தொப்பியாக இருக்கட்டும், இஸ்லாத்தை அடையாளப்படுத்துகிறதா என்றால் அது இஸ்லாத்துடைய ஷிஆர், சின்னங்கள். இஸ்லாத்துடைய சின்னங்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். ஒட்டகத்தை பற்றி குர்ஆன் சொல்லிக் கொண்டு வந்து, வல்புதுன ஜஅல்நாஹா லகும் மின் ஷஆஇரில்லாஹி லகும், கொழுத்த ஒட்டகங்கள் இஸ்லாத்துடைய சின்னங்களாக இருக்கிறது. ஏன் உதுஹிய்யாவுடைய காலத்தில் ஒட்டகங்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும்? அது இஸ்லாத்துடைய சின்னம். இன்ன ஸஃபா வல் மர்வத மின் ஷஆஇரில்லாஹ். ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடியவர்கள் சஃபா மர்வா என்ற 2 கட்டையான மலைகள் இருக்கின்றன, அவைகளுக்கு மத்தியில் ஓடுவார்கள். குர்ஆன் சொல்லுது, அவைகள் அல்லாஹ்வுடைய சின்னங்கள், அடையாளங்கள். அதான் இஸ்லாத்துடைய சின்னம், அடையாளம். குர்ஆன் சொல்லுது, யார் இஸ்லாத்துடைய அடையாளங்களை பெருமைப்படுத்தி பேசுவார்களோ, அதற்கு மரியாதை கொடுப்பார்களோ, அதனுடைய கௌரவத்தை பேணுவார்களோ, ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ, இஸ்லாத்துடைய அடையாளங்களை
தன்னுடைய மனதில் பெரிதாக எண்ணி அவைகளுக்கு யார் மரியாதை கொடுப்பார்களோ ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப், அது அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கும் தக்வாவின் வெளிப்பாடு என்று அல்லாஹ் பேசுகிறார். இஸ்லாத்தை மதிக்க வேண்டும், இஸ்லாத்துடைய அடையாளங்கள் மதிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஏராளமான அடையாளம் இருக்கிறது. தொப்பி இஸ்லாத்துடைய ஒரு சின்னம். குறிப்பாக இலங்கை நாட்டில் இது போன்ற ஒரு தொப்பியை முஸ்லிம் அல்லாதவர்கள் அணிவதில்லை. தொப்பி ஒரு முஸ்லிம் என்ற அடையாளத்தை காட்டக்கூடிய சின்னம். தொப்பியை மதிக்க வேண்டும். தொழுகைக்கு முன்னால் அதான் சொல்லப்படுகிறது. அதான் இஸ்லாத்துடைய சின்னம். அதானை மதிக்க வேண்டும். இதை மாதங்கள் என்ற தலைப்பில் எடுத்தால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மாதங்களுடைய எண்ணிக்கையை பற்றி குர்ஆன் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லுகிறது. இன்ன இத்தத்தஷ் ஷுஹூரி இன்தல்லாஹ் என்ற ஒரு பெரிய ஆயத்தில் மிக முக்கியமான 3 விளக்கங்களை முஃபஸ்ஸிரூன்கள் சொல்லுகிறார்கள். இந்த உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ்விடத்திலே 12 மாதங்கள், அது 13ஆக அதிகரிக்கவும் இல்லை, 11ஆக குறையவும் இல்லை. அல்லாஹ்வுடைய எண்ணிக்கையில் 12 மாதங்கள் இருக்கின்றன. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் சங்கையான மாதம். 4 மாதங்கள் சங்கையான மாதம் என்றால் அடுத்த மாதங்களுக்கு சிறப்பு இல்லை என்று அர்த்தம் அல்ல. அடுத்த மாதங்களை விட கௌரவத்தில் 4 மாதங்களுக்கு அல்லாஹ் உயர்ஸ்தானத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். ரசூல்மார்கள் எல்லோரும் கண்ணியமானவர்கள். பல ரசூல்மார்கள், ஆயிரக்கணக்கான ரசூல்மார்களை அல்லாஹ் அனுப்பினால் அந்த ரசூல்மார்களில் 5 பேரை அல்லாஹ் தெரிவு செய்தான். நபியே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது. வமின்க வமின் நூஹின் வ இப்ராஹீம வ மூஸா வ ஈஸா இப்னு மரியம், இந்த 5 பேர்களையும் தெரிவு செய்து அவர்களுக்கு குர்ஆனில் ஒரு பேர் வைத்தான், உலுல் அஸ்ம். ரசூல்மார்களில் உறுதி உள்ளவர்கள். அடுத்தவர்கள் உறுதி இல்லாதவர்களா? இல்லை, அது அவர்களுடைய தனிச்சிறப்பு. 12 மாதங்களில் 4 மாதங்கள் சிறந்த மாதம். ஆனால் அந்த மாதங்களுடைய பெயரை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லவில்லை. 12இல் 4 மாதம் சிறந்த மாதம். புகாரியிலே சஹீஹ் முஸ்லிமிலே இருக்கிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 4 மாதங்களுடைய பெயரை சொன்னார்கள். அஸ்ஸனா, வருடம், இஸ்னா அஷர ஷஹ்ரா, 12 மாதங்கள் இருக்கிறது. ஒரு வருடத்தில் 12 மாதங்கள் இருக்கின்றன. மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் சங்கையான மாதம். ஸலாத்துன் முத்தவாலியாத், 3 மாதங்கள் தொடராக வருகிறது, அடுத்தடுத்த மாதங்களாக வருகிறது. துல் கஅதா வ துல் ஹிஜ்ஜா வல் முஹர்ரம். சொல்லிட்டு சொன்னார்கள், வ ரஜபு முதர், ரஜபுடைய மாதம். அல்லதி பைன ஜுமாதா வ ஷஅபான், ஜுமாதா என்ற மாதத்திற்கும் ஷஅபானுடைய மாதத்திற்கும் நடுவிலே அது இருக்கிறது. அதுதான் இந்த மாதம். ரஜபுடைய 2வது பிறையில் இருக்கிறோம். ரஜப் மாதத்தின் 2வது பிறை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த மாதத்திற்கு ஏதாவது சிறப்பு இருக்கிறதா? மொட்டையாக சொல்லுவாங்க, அப்படி ஒரு சிறப்பும் இல்லை, அப்படி ஒரு அமலை குறிப்பாக்க கூடாது என்று சொல்லுவார்கள். அல்லாஹ்வே சங்கைப்படுத்தினான். சங்கையான மாதம் என்பதை இவர்கள் அந்த வார்த்தையை கூடவும் சொல்ல மாட்டார்கள். அதனுடைய மகிமை அப்படியே மறைக்கப்பட்டிருக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தஃப்சீரை கவனியுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 மாதங்களில்
துல்காதா என்ற மாதத்தோடு வேற எதையும் சேர்க்கல்ல. துல்காதாண்டு மொட்டையாக சொன்னார்கள். துல்ஹிஜ்ஜா என்ற மாதத்தோடு வேறொரு சொல்லை சேர்க்கவில்லை. வல் முஹர்ரம், முஹர்ரமுடைய மாதமும் சங்கையான மாதம். முஹர்ரம் என்ற சொல்லோடு வேறொரு வார்த்தையை சேர்க்கவில்லை. ஆனால் ரஜபை சொல்லும் பொழுது ரஜபு முதர் என்று சொன்னார்கள். ரஜபு முதர், ரஜபோடு மட்டும் முதர் என்ற வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவித்தார்கள். முதர் என்றால் என்ன? அது ஒரு கபீலாவுடைய பெயர். முதர் கபீலா, ஒரு கோத்திரத்தின் பெயர். ஏன் ரஜபுக்கு முதர் என்று சேர்த்து சொன்னார்கள் என்றால், அரபிகளில் அந்த காலத்தில் இருந்த கோத்திரங்களில் முதர் கோத்திரத்தை தவிர வேறு யாரும் ரஜபை அவ்வளவு பெரிதாக பேசவில்லை. எல்லோரும் சாதாரணமாக ரஜபுடைய மாதத்தின் சிறப்பை பேசினார்கள். முதர் கோத்தினர்கள் ரஜபை மிகவும் கௌரவமாக வரவேற்றார்கள். ரஜபுடைய மாதத்தின் கௌரவத்தை பேணினார்கள். அதனால் ரஜபோடு முதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்த்தினார்கள். அது ஒரு கபீலா, ஒரு கோத்திரத்தை அவர்கள் இந்த ரஜபை சங்கைப்படுத்தினதனால் அவர்களுடைய பெயர் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மூன்றாவது இந்த மாதத்தின் சிறப்பு ஃபலா தظلمு ஃபீஹின்ன அன்ஃபுஸகும். ஏனைய காலத்திலும் அநியாயங்கள் செய்து கொள்ள வேண்டாம். ஆனால் குறிப்பாக இந்த 4 மாதத்திலேயும் யாரும் அநியாயங்கள் செய்து கொள்ள வேண்டாம். ஏன்? இது சங்கையான ஒரு மாதம். இதிலே அநியாயம் செய்தால் ஏனைய மாதங்களை விடவும் தண்டனை கூட. இந்த ஆயத்துக்கு ஹிபருல் உம்மா, இந்த உம்மத்தின் மிகப்பெரிய அறிவு கடல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் உலகத்தில் ஆக குர்ஆன் சுன்னாவை விளங்கினவர் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அதை பத்தி பேச போனா ஜும்மாவுடைய நேரம் வைத்திருக்கும். ஹிபருல் உம்மா, இந்த உம்மத்தின் ஆகப்பெரிய முஃபஸ்ஸிர், அவர்கள் தஃப்சீர் செய்கிறார்கள். ஜஅல ذنب فيهن اعظم. இந்த 4 மாதத்திலேயும் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் மிகப்பெரிய பாவங்களாக ஆக்கியிருக்கிறார். பாவங்களுடைய கூலி ஏனைய மாதங்களை விடவும் கடினம். வல் அமல் ஸாலிஹ் வல் அஜ்ர அஅலம். அதேபோல் இந்த மாதத்தில் செய்யப்படுகின்ற அமலுக்கும் ஏனைய காலத்திலே செய்கின்ற அமலை விட அதிகம். இது நேற்று முதலாத்து சொன்னவர்களுடைய விளக்கம் அல்ல. இது நபியுடைய காலத்தில் நபியுடைய துஆவின் மூலம் குர்ஆனுடைய விளக்கம் கொடுக்கப்பட்ட சையதுல் முஃபஸ்ஸிரீன் ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விளக்கம். ஆனால் அதற்கும் மேலாக விளக்கம் சொல்லுவார்கள். அப்படி குறிப்பாக கூடாது என்று அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே மிக தெளிவாக சொன்னார்கள். கமா கால தபரி ரஹிமஹுல்லாஹ், இமாம் தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மிக தெளிவாக தஃப்சீரிலே சொல்லியிருக்கிறார்கள். இந்த காலத்தில் மாதங்களில் செய்கின்ற அமலுக்கும் பெரிய கூலி, செய்கின்ற பாவங்களுக்கும் பெரிய கூலி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தொடராக கேளுங்க. மாதத்தை பற்றியான தெளிவை அடைந்து கொள்வதற்கு சுயமாகத்தான் வாசிக்கிறதில்லை, சுயமாக யாரும் படிக்கிறதில்லை, சிறப்புகளே தெரியாது, மாதங்கள் எங்களை தாண்டி போகுது, என்ன மாதத்தில் இருக்கிறோம், இந்த மாதத்தில் என்ன நடந்தது என்பதே சிலருக்கு தெரியாது. ரஜப் என்ற பெயர் எங்கிருந்து வந்தது? ரஜப் என்றால் என்ன? இந்த ரஜபுடைய வார்த்தையோடு 3 வார்த்தைகள் சேர்க்கப்படுகிறது. ரஜபுல் ஃபர்த் என்பார்கள். ரஜப் அல் ஃபர்த். ரஜப் அல் ஃபர்த் என்றால் அடுத்த 3 மாதங்களும் தொடராக வருகிறது. ரஜப் மட்டும் தனியே சொல்லப்பட்டிருக்கிறது. துல்காதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம் தொடரான மாதம். ரஜப் நடுவுல வரக்கூடிய மாதம், அது தனித்து வருகிறது. அதனால ரஜபுல் ஃபர்த். இன்னும் ஒரு பேர் இருக்குது, ரஜபுல் அசம். அசம் என்றாலும் அதே கருத்து, அல் வஹீத்.
தனியாக வருகிறது. அதனால் ரஜபை அங்கே குறிப்பாக்கப்பட்டிருக்கிறது. மூன்றாவது கருத்து ரஜபுல் அசப். அரபுல அசப் என்றால் தண்ணிய கொட்டுறது சொல்றது. தண்ணிய ஊத்துறது வேற, கொட்டிக்கொண்டே இருப்பது வேற. ஏன் அசப் என்ற பெயர் வந்தது என்றால் لأن الله يصب فيه الرحمات والبركات والسكينات على عباده صبا. ரஜபுடைய மாதத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துகளை, அல்லாஹ்வுடைய பரக்கத்துகளை, அல்லாஹ்வுடைய சகீனத் என்ற அமைதியை அடியார்களுக்கு அல்லாஹ் கொட்டக்கூடிய மாதம். யசுப்பு சப்பா என்றால் அரபுல கொட்டிக்கொண்டே இருக்கிற மாதம். அதனால இந்த மாதத்திற்கு அந்த காலத்திலே பேர் வைத்தார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கொட்டக்கூடிய மாதமே. அதனால ரஜபுல் அசப். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இந்த மாதத்தில் கொட்டுகிறது. அது மட்டுமல்ல, ஏதாவது ஒரு காரியம், ஒரு நிகழ்வு அது நல்லதாக இருந்தால் காலா காலம் அதனை மக்கள் நினைவுபடுத்துவார்கள், பேசுவார்கள். அதே போன்று சமூகத்தில் ஏதாவது ஒரு மோசமான காரியம் நடந்தாலும் சமூகத்தில் அதனை பேசுவார்கள். பாருங்க, டிசம்பர் 26 20 வருஷமாக அந்த 26ஆம் திகதி சுனாமியை ஞாபகப்படுத்துறாங்க. ஏனொரு நிகழ்வு, உலகத்துடைய எத்தனையோ நிகழ்வுகளை வைத்து அந்த நிகழ்வுகளை ஞாபகப்படுத்துகிறார்கள். ஆனால் அது மார்க்கம் அல்ல, அது இபாதத் அல்ல. சுனாமியை ஞாபகப்படுத்தினால் இத்தனை நன்மை, அது ஒரு இபாதத் அல்ல. மக்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். ரஜபுடைய மாதம் வந்தால் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஞாபகத்தில் வர வேண்டியவை எவை என்று கேட்டால் எல்லாரும் முழிப்பாங்க. தெரியதே, ரஜபுல என்ன நடந்தது? சுப்ஹானல்லாஹ், ரஜபுல நடந்த சரித்திரங்கள் ஏராளமான சரித்திரம். அதுல குறிப்பாக 7 சரித்திரம் யாரு எந்த இமாம்களிடத்திலேயும் கருத்து வேற்றுமை இல்லாத, ஹிலாஃப் இல்லாத மிக சஹீஹான ரிவாயத்துகளை நகல் செய்திருக்கிறார்கள். இந்த ரஜபுடைய மாதத்தில் 7 முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கின்றன. முதலாவது, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பத்ர் யுத்தம் நடந்த அண்மையில் முதலாவது நிகழ்வு நடந்தது ரஜபுல. தஹ்வீலுல் கிப்லா. அல்லாஹ் முஸ்லிம்களுடைய கிப்லாவை மாற்றிய மாதம். தஹ்வீலுல் கிப்லா என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 கிப்லாவிலே தொழுதிருக்கிறார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நகல் செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 16 அல்லது 17 வருஷம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை தான் கிப்லாவாக எடுத்து தொழுதார்கள். இப்பொழுது எப்படி காபா எங்களுக்கு கிப்லாவாக இருக்கிறதோ, மஸ்ஜிதுல் அக்ஸா தான் கிப்லா. ஆனால் நபி அவர்களுக்கு ஆசை இருந்தது, திரும்பவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுத மஸ்ஜிதுல் ஹராம் கிப்லாவாக்கப்பட வேண்டும் என்ற விருப்பம், ஆசை இருந்தது. திடீரென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். நபியே, கத் நரா தகல்லுப் வஜ்ஹிக ஃபிஸ் ஸமா. வஹி இறங்க மாட்டாதா, கிப்லா மாற்றப்பட மாட்டாதா என்று ஆவலுடன் நீங்கள் வஹியை, உங்களுடைய பார்வையை வானத்தின் பக்கம் திருப்பி பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஃபவல்லி வஜ்ஹக ஷத்ரல் மஸ்ஜிதில் ஹராம். 17 மாதங்கள் அல்லது 16 மாதங்கள் பைத்துல் மக்திஸை கிப்லாவாக எடுத்து தொழுவது போதும் நபியே. இதோ நீங்கள் விரும்பிய மஸ்ஜிதுல் ஹராமை கிப்லாவாக எடுத்து தொழுங்கள் என்ற ஆயத் இருக்குது. அவர்களுக்கு பின்னால தொழுத ஒரு சஹாபி வருகிறார், மஸ்ஜிதுல் கிப்லத்தைனுக்கு வருகிறார். சஹாபாக்கள் திரும்பவும் மஸ்ஜிதுல் அக்ஸா பழைய கிப்லாவிலே தொழுது கொண்டிருந்தார்கள். அந்த சஹாபி வந்து சொல்கிறார், அஷ்ஹது பில்லாஹ், நான் அல்லாஹ்வை கொண்டு சாட்சி சொல்கிறேன், இப்பொழுது நபி அவர்களுக்கு பின்னால் நான் தொழுதுவிட்டு வருகிறேன், கிப்லா மாற்றப்பட்டு விட்டது. சஹாபாக்கள் தொழுகையிலே அஸருடைய தொழுகை தொழுது கொண்டிருந்தார்கள். 2 ரகாத்துக்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவை பார்த்து தொழுதார்கள். இவர் வந்து சொல்ல அடுத்த 2 ரகாத்தையும்
சஹாபாக்கள் அரை வட்டம் போல் திரும்பி மஸ்ஜிதுல் ஹராமின் பக்கம் தொழுதார்கள். அந்த 4 ரக்காத் தொழுகை 2 கிபிலாவாக தொழப்பட்டது. அதனால் அந்த மஸ்ஜிதுக்கு பெயர் மஸ்ஜிது கிபிலத்தை. இது நடந்தது ரஜபுல. அப்ப இது ஞாபகப்படுத்த கூடாதா? அதுக்கு பிதாத் என்று சொல்வீர்களா? அல்லது மக்களுக்கு அதனுடைய இல்மை கொடுக்க மாட்டீர்களா? யோசியுங்கள். இவைகள் பேசப்படுவதில்லை, மக்களுக்கு தெரியாது. ஏன்? பொதுவாக சொன்னாச்சே, மாதங்களுக்கு சிறப்பு கிடையாது, மாதங்களுக்கு சிறப்பு கிடையாது, இடங்களுக்கு சிறப்பில்லை, அப்படி குறிப்பாக்க வேண்டிய தேவை இல்லை என்றுவார்கள். அடை தஹ்வீலுல் கிபிலா என்பது உலமாக்கள் இந்த மசாலாவையே பேசுவார்கள். ஹுக்முன் ஜதீத், புதிய சட்டம், புதிய கிபிலா. இது ரஜபுல நடந்தது, ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு. அடுத்த ஒரு சரித்திரம் நடக்குது. முஸ்லிம்கள் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் போனார்கள். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனது போன்றே ஹபஷாவுக்கு போனார்கள். ஹபஷாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் நல்ல ஒரு மன்னர், அவர் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டார். சஹாபாக்கள் ஹபஷாவுக்கு போய் அவர்களுக்கு அங்கே தஅவா செய்கிறார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜ்ஜாஷிக்கு கடிதம் எழுதினார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். இது முஹம்மது இப்னு அப்துல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடிய கடிதம். ஏ நஜ்ஜாஷியே, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள். ஹஜ்ரத் ஈசா அல்லாஹ்வுடைய குமாரர் அல்ல, அவர் அல்லாஹ்வுடைய ஒரு தூதர். அவர் வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டிருக்கிறார். உன்னை தெளிவான கலிமாவின் பக்கம் நான் அழைக்கிறேன் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நஜ்ஜாஷிக்கு கடிதம் எழுதினார்கள். நஜ்ஜாஷி திரும்பவும் ரசூலுல்லாஹ்வுக்கு பதில் எழுதினார்கள். வ அலைக்குமுஸ் ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாத்தை சொல்லிவிட்டு, உங்களுடைய இஸ்லாத்தை நான் கபூல் செய்து விட்டேன் என்று நஜ்ஜாஷி மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். முஸ்லிம்கள் நஜ்ஜாஷியின் பக்கம் ஹிஜ்ரத் போனது இந்த ரஜபுடைய மாதம் 5வது வருடம், ஹிஜ்ரி 5. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் நஜ்ஜாஷி அங்கேயே மரணித்தார், முஸ்லிமாக மரணித்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் அவருக்கு காயிப் ஜனாஸா தொழுவித்தார்கள். புகாரில் ஹதீஸ் இருக்கிறது. இது நடந்தது ரஜபுடைய மாதத்தில். 3வது மிகப்பெரிய ஒரு யுத்தம், கஸ்வத்து தபூக். இந்த யுத்தத்துடைய தளபதியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவர்கள் தான் யுத்தத்துடைய காயிதாக போனார்கள். 70,000 சஹாபாக்கள் யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். இன்னும் ஒரு ரிவாயத் 40,000 சஹாபாக்கள் கலந்து கொண்டார்கள். இந்த யுத்தம் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக கலந்து கொண்ட யுத்தம், கஸ்வத்து தபூக். சூரா தௌபாவை பிரட்டினா சூரா தௌபாவுடைய அநேகமான ஆயத்துக்கள் தபூக்குடைய யுத்தத்தில் இறங்கின ஆயத்துக்கள், தபூக்கை பற்றி சொல்லக்கூடிய ஆயத்துக்கள். இது நடந்தது ஹிஜ்ரி 9வது வருஷம், ரஜபுடைய மாதம். 4வது சரித்திரம், எந்த முஸ்லிம்களாலும் மறுக்க முடியாத, இப்பொழுது ராஃபிதாக்கள் ஷியாக்கள் இதனை மறுக்கிறார்கள். அல் இஸ்ரா வல் மிஅராஜ், இஸ்ரா மிஅராஜுடைய பிரயாணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு போன அபூர்வ சரித்திரம் நடந்தது இந்த மாதத்தில், ரஜபுடைய மாதத்தில். 10வது வருடம், கஸ்வத்து தபூக் 9, இஸ்ரா மிஅராஜ் 10. எவ்வளவு பெரிய ஒரு நிகழ்வு! அது நடந்தது ரஜபுடைய மாதத்தில். பல கருத்துகள் சொல்லப்பட்டிருந்தாலும் அலஸ் ஸஹீஹ், இமாம் முபாரக் ஃபூரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அர் ரஹீகுல் மக்தூம் என்ற கிதாபில மிக சரியான ரிவாயத்துகளை கொண்டு வருவார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், ரஜபுடைய மாதத்தில் 10வது வருடம் தான் இஸ்ரா மிஅராஜுடைய பிரயாணம் நடந்தது. 5வது சரித்திரம், தமஸ்கஸ். தமஸ்கஸ் என்றால் சிரியாவுடைய தலைநகரம், ஆசிமத்து சிரியா. இதற்கு எதிராக யுத்தம் நடந்தது. யுத்தத்துடைய தளபதியாக 2 சஹாபாக்கள் போனார்கள். அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு, சைஃபுல்லாஹ் அல் மஸ்லூல், அல்லாஹ்வின் உருவப்பட்ட வாள் என்று அழைக்கப்படுகின்ற காலித் இப்னுல் வலீத் ரலியல்லாஹு அன்ஹுமா. இந்த 2 பேரும் தான் திமிஷ்கை வெற்றி கொண்டார்கள், தமஸ்கஸை.
சிரியாவுடைய தலைநகரத்தை வெற்றி கொண்டார்கள். அது இந்த ரஜபுடைய மாதம் 14வது பிறை, 14வது வருடம் ரஜபுடைய மாதம். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதற்கு பின்னால் ஒரு நிகழ்வு வருகிறது. யர்மூக்குடைய யுத்தம், வரலாற்றில் பேசப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு யுத்தம். இந்த யர்மூக்குக்கும் தலைமை தாங்கினது காலித் இப்னுல் வலீத். அது இதே ரஜபுடைய மாதம் 15வது ஹிஜ்ரி 15ல வெற்றி கொள்ளப்படுகிறது. 7வதாக நீண்ட காலத்துக்கு பின்னால மஅரகத்து ஸல்லாகா என்ற ஒரு யுத்தம் நடந்தது. பாரிய ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தை அந்த காலத்தில் இருந்த ஒருவர் மேற்கொண்டார். அது ஹிஜ்ரி 379வது வருடம். இவ்வளவு நிகழ்வுகளும் இந்த ரஜபுல நடைபெற்றிருக்கிறது. சில முக்கியமான இமாம்களுடைய வஃபாத். இமாமுனா ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த மதுஹபையே உருவாக்கினவர். 204 என்றால் நாங்க இருக்கிறோம் 1446. 206 என்றால் குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தைகளை முதலாவது கண்டவர் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அப்பொழுது எந்த கிதாபுகளும் இல்லாத காலம். அவர்களுடைய வஃபாத் இந்த ரஜபுடைய மாதம். அதே போன்று 5வது ஹலீஃபா என்று அழைக்கப்படுகின்ற உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நீதமான ஆட்சி செய்தவர். அவர் வஃபாத்தானதும் இந்த ரஜபுடைய மாதம். வரலாற்று கிதாபுகளில் உறுதிமிக்க கிதாபை எழுதின ஜாதுல் மஆதுடைய ஆசிரியர், அதாவது இமாம் இப்னுல் கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் மரணித்தது இந்த ரஜபுடைய மாதத்தில். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இப்படியாக வரலாற்று நெடுகிலும் ரஜபுடைய மாதம் சிறப்பு பெறுகிறது. இந்த பேரில் ஒரு இமாம் இருக்கிறார், இப்னு ரஜப் ஹம்பலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. உலமாக்கள் எல்லோருக்கும் தெரியும், இப்னு ரஜப் ஹம்பலி ஒரு வார்த்தையை சொன்னால் அது ஒசக்கவால் எடுபடும். அவ்வளவு முக்கியமான ஒரு இமாம். அவருடைய பெயரும் ரஜப் தான், இப்னு ரஜப் அல் ஹம்பலி. அவர்கள் இந்த ரஜபுடைய மாதத்தை சொல்லுகிறார்கள், ஷஹ்ரு ரஜப், ரஜபுடைய மாதம் என்பது மிஃப்தாஹு குல்லி கைரின் வல் பரக்கா, முழு பரக்கத்துடைய முழு நலவுடைய சாவி ரஜபுடைய மாதம் தான். இந்த மாதத்திலேயும் ஒருவன் பாவம் செய்ய மாட்டான். அவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு மாதம். புகாரியுடைய விரிவுரையாளர் இமாம் அல்லாமா இப்னு ஹஜருல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ரஜப் சம்பந்தமாக, இந்த மாதம் சம்பந்தமான ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார். தபியீனுல் அஜப் பிமா வரத ஃபீ ஃபضل ரஜப் என்ற ஒரு கிதாப். அந்த கிதாபில் இந்த மாதத்துடைய முழு சிறப்பையும் கொண்டு வந்திருக்கிறார். இது எங்களிடத்திலே பேசப்படுவதில்லை. உலக வரலாற்று பின்னணியில் சாதித்தவர்களுடைய பெயர் எங்கட குழந்தை பாடம். உலக வரலாற்றில் நடந்த சரித்திரங்கள் அது எங்களுடைய சிலபஸையும் இருக்கிறது. அதனை மாணவர்கள் மனனமிடுகிறார்கள். அந்த சரித்திரங்கள் தெரியும். ஆனால் ஷரீஅத்தோடு குர்ஆனோடு சுன்னாவோடு ஒட்டிய இந்த அருமையான நிகழ்வுகள் அது எங்கட சிலபஸ்லயும் இல்ல. அதை பத்தி உள்ள அறிவும் எங்களுக்கு இல்ல. அதனை யாரும் வாசிக்கிறதும் இல்ல. எடுத்து படியுங்கள். தஹ்வீருல் கிப்லா, கிப்லா எப்படி மாற்றப்பட்டது, யுத்தங்களுடைய பின்னணியை படியுங்கள். 70,000 சஹாபாக்களுக்கு தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் ஒரு சமூகத்துடைய தலைவர் மட்டுமல்ல, யுத்தத்துடைய தளபதியாக போயிருக்கிறார். எதையெல்லாம் சாதித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதை படிக்க வேண்டும். இதை எங்களுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே ரஜபுடைய 2வது பிறையில் இருக்கிறோம். நியத்து வையுங்கள். இது எங்களுடைய புது வருடம் இல்லாவிட்டாலும் ஜனவரி என்பது எங்களுடைய புழக்கத்தில் 1வது வருஷமாக இருப்பதனால் புதிய நியத்துகளை கொண்டு வாருங்கள். பழைய முறைகளை விடுங்கள். அசிங்கமான பழக்கங்களை விடுங்கள். யாரும் அடிச்சு குறை வரவும் வேணாம், கோபிக்கவும் வேணாம். உண்மையான ஒரு விஷயத்தை சொல்றேன். மனதுக்கு கஷ்டமான ஒரு பாரமான விஷயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஜும்ஆவுடைய தொழுகை என்பது ஃபர்து. இது சுன்னத்தான காரியம் அல்ல, இது ஃபர்து. சிறியவர்கள் தான் பொதுபோக்காக இருக்கிறார்கள் என்றால்
பெரியவர்களும் பின்னால் இருந்து கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதை யாரால நிப்பாற்ற? இது நிர்வாகத்துடைய பொறுப்பல்ல. உணருங்கள். கோபம் வரும் பிரச்சனை அல்ல. அடே ஜும்ஆ ஹதீஸ் இருக்கிறது புகாரியில. மஹ்ஷரோதுரவர் முரத்தி அங்கே வாசிக்கிறார். யார் ஜும்ஆவுடைய நாளையில் இதா குல்த லி ஸாஹிபிக யௌமல் ஜும்ஆ அன்சித் வல் இமாமு யக்துப், இமாம் குத்பா ஓதிக் கொண்டிருக்கும் பொழுது மிம்பர்ல பின்னால யாராவது கரைத்தால் ஃபகத் லகவுத், அவர் ஜும்ஆவை வீணடித்து விட்டார். ஜும்ஆ என்பது எங்களுடைய பர்வு. எத்தனை பேருக்கு அதனுடைய பாரம் தெரியும்? இதற்கு ஒரு முடிவை காணுங்களேன், இதுக்கு ஒரு முடிவை எடுங்களேன். ஏனென்றால் ஏனைய மஸ்ஜிதுகளில் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், யாரும் இதற்கு அடிச்சு கொள்ள வேண்டாம். நிர்வாகமும் எனக்கு இதை சொல்லல. ஆனால் வெளியில நிறைய பேர் முறைப்பாடு செய்கிறார்கள். ஏனைய மஸ்ஜிதில ஒவ்வொருத்து கால கழுவிட்டு வந்தா மஸ்ஜித், எங்களுடைய மஸ்ஜித் விசாலம், அந்த இடத்துல ஒரு கப் இருக்குது. இதுல தொழுவிக்கும் வரைக்கும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறாண்டா, நீங்க சொல்லுங்க அவர்களுடைய ஜும்மாட ஹாலாத் என்ன? யாரும் கோவிக்கவானம். தயவாக பொறுப்பு என்ற அமைப்புல மிக பணிவாக சொல்கிறேன், அதுல எங்களுக்கு எதுவும் நோகாது. ஆனால் உங்களோட ஜும்மா வீணாக போய்த்திருமே. நீங்க கடையை மூடிட்டு வந்திருக்கிறீங்களே, உங்களோட பிரயாணத்தை வெள்ளிக்கிழமையுடைய பிரயாணத்தை சனிக்கிழமைக்கு போட்டுட்டு வந்திருக்கிறீங்களே, உங்களோட ஜும்மா இல்லாமல் போய்த்திருமே. தயவு செய்து பெரியவர்கள் சிறியவர்களுக்கு வழிகாட்டுங்கள். யாரும் அந்த இடத்துல நின்று அங்கே கதைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். இது மிக அசிங்கமானது. இது இஸ்லாத்துடைய ஷியாரை உடைக்கக்கூடியது. ஜும்ஆவை மதிக்காமல் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கிறீர்கள். அதனால் தயவு செய்து மேல் மாடியில் தாராளமான இடம் இருக்கிறது, விசாலமான மஸ்ஜித். பெரியார்களே, சகோதரர்களே, இத எங்களுடைய ஜனவரியுடைய முதலாவது ஃபுதுபா என்ற அடிப்படையிலையும் ரஜபுடைய மாதம் சிறந்த ஒரு மாதம் என்ற அடிப்படையிலையும் கொஞ்சம் அரை மணி நேரம் கிழமைக்கு ஒரு முறை எல்லோரும் ஜும்மாவுக்கு வந்து கதைக்காமல் சத்தம் போடாமல் சொல்லக்கூடிய விடயங்களை கேட்டு ஜும்ஆவை தொழுது முடிக்க ஒரு 40 நிமிஷம் போகும். அனைவர்களும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். அல்லாஹ் உங்கள் எல்லோருக்கும் ரஹ்மத் செய்யட்டும். நீங்கள் இந்த விஷயத்தில் ஒருத்தருக்கொத்தர் உதவியாக இருந்து, மனிதன் என்ற அடிப்படையில் மறதி தவறுகள் ஏற்படும் என்றாலும் இதனை ஞாபகப்படுத்தி எல்லோரும் அந்த விடயத்தை இன்ஷா அல்லாஹ் இன்றைய ஜும்ஆவிலிருந்து பேணிக் கொள்வோம். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலா சங்கையான இந்த ரஜபுடைய மாதத்தை அடையக்கூடிய, முழுமையாக அடைந்து ஷஅபான் ரமலானையும் அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. யா அல்லாஹ், இந்த ரஜபுடைய மாதத்தில் என்னென்ன சிறப்புகள் ஹுர்மத்துகளை வைத்திருக்கிறாயோ எங்களுடைய உள்ளத்திலேயும் ரஜபை பற்றியுள்ள ரஹ்மத், அந்த ஹுர்மத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், ஷஅபானையும் நாங்கள் அடைய வேண்டும். எதிர்வரக்கூடிய இன்னும் ஒரு 60 நாளுக்குள் யா அல்லாஹ் ரமலானையும் அடைய இருக்கிறோம். அதற்கு முன்னால் எங்களுடைய ஆரோக்கியத்தை சீர்திருத்தி தந்தருவாயாக. எங்களுக்கு நீண்ட ஆயுளை தந்தருவாயாக. அமல் செய்யக்கூடிய நல்ல ஆசை ஆர்வத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ், திடீர் மௌத்தை விட்டும் பாதுகாப்பாயாக. வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக. திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக. பயங்கரமான கேவலமான குணமாக்க முடியாத நோய்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் பரம்பரையும் பாதுகாத்தருவாயாக. குறிப்பாக எங்களுடைய இந்த திஹாரி வாழ் மக்களிலே யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு வீட்டிலே முடங்கியிருக்கிறார்களோ அத்துணை நோயாளிகளுக்கும் யா அல்லாஹ் ஷிஃபாஅன் காமிலா, பூர்த்தியான ஆரோக்கியத்தை நீ கொடுத்தருவாயாக. எங்கள் அனைவர்களுடைய துஆவை ஏற்று கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹ்.